அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவை மனிதர்களுக்கு காட்டிய நன்னெறி, வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆத்திச்சூடி தந்திருக்கிறாள். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது நயம்பட பேசு. அதாவது நாம் பேசுகின்ற பொழுது இனிமையாக பேச வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள். இனிமையாக பேசுனா எதிரி கூட நமக்கு அடிமையாவான், அவ்வளோதான் விஷயம். நம்ம ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ் டாப்பிக்கை பார்த்து வர்றோம். அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மியூக்கஸ் செக்ரீஷன் இன்க்ரீஸ்டு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் மியூக்கஸ் அப்படின்னா சளி. சளி என்றால் அதாவது ஒரு மெல்லிய பிசுபிசுப்பான திரவம். இது எங்கெல்லாம் சுரக்கும்னா மூக்கு, வாய், தொண்டை, நுரையீரல் இந்த பகுதியிலெல்லாம் இது சுரக்கும். இந்த திரவம் சுரப்பதினால் தான் அந்த இது ஒரு நல்ல ஒரு தன்மையோடு இயற்கையோடு இயங்குகிறது. இந்த திரவத்தினுடைய நன்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த திரவம் சுரந்து இந்த மூக்கு, தொண்டை, நுரையீரல், சுவாச குழாய் போன்ற பகுதிகளுக்குள்ள வரக்கூடிய அழுக்குகள், பாக்டீரியா, வைரஸ் போன்ற பொருட்களை எல்லாம் வெளியேற்றுகிறது. இதெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டுமானால் என்ன ஆகணும்? இந்த மியூக்கஸ் சரியாக சுரக்க வேண்டும். சுரக்கலைன்னா அது நோய்த்தன்மையை, பிரச்சனையை உருவாக்கும். சரிங்களா? அப்போ இப்படி சுரக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் சளியானது அதிகமாக சுரக்கிறது அப்படின்னா அது பிரச்சனை. இது அதிகமாக சுரந்தாலோ அல்லது நிறம் மாறினாலோ நோய்த்தன்மை உள்ளது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த நிலையினை சரி செய்வதற்கு ஹோமியோபதியில் ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கு. அற்புதமான மருந்துகள், உடனடியாக நிவாரணம் கிடைக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு. அலியன்சிப்பா, மெர்கூரிஸ், ஆர்சனிகா ஆல்பம், கார்போவிச், ஹைட்ராஸ்டிஸ் போன்ற பல மருந்துகள் இதுக்கு சிறப்பான சிகிச்சையை கொடுத்து நார்மலாக அந்த சுரப்பு ஏற்படுவதற்கு உதவி செய்கிறது நண்பர்களே. அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மியூக்கஸ் செக்ரீஷன், சளி தொல்லை அதிகமானால் ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்துங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.